லெவல்ல என்னோட இருக்கும். ஹஸ்பண்ட் வந்துட்டு நைட்ல கனவு வருவாங்க. அதுவும் என் கூட வரமாட்டாங்க. இன்னொரு பொண்ணு கூட வருவாங்க. அது ஏன் அப்படி வருதுன்னு எனக்கே இன்னும் தெரியல. ஓ! இப்படிலாம் அப்ப கனவு எங்கேயோ இருக்கா? கழண்டு ஓடப் போறான்னு இவங்களோட அர்த்தம். கனவுல இவங்களோட ஹஸ்பண்டும், அவங்களோட ஃப்ரெண்டும் ஒண்ணா வராங்க. அந்த திங்கிங்ல இருப்பாங்களா? ஹெவி இருக்கும். எங்க நம்ம புருஷன் கரெக்ட் பண்ணிட்டு ஆனா போயிருவாரு. இது ரொம்ப ஒரு கொடுமையான கனவு தான் இது. இது கனவா இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆமா க்ளோஸா இருப்பாங்க. அப்படி கனவு ஐயையோ! வந்துச்சுன்னா நான் என்ன சும்மா விட மாட்டேன். மார்னிங் எந்திச்சு நீ உண்மைய சொல்லிடு. நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு அவ மேல அஃபெக்ஷன் இருக்குதானே. உங்களோட ஐயய்யா! கனவுல இப்படிலாம் வந்தா அவர் என்ன பைத்தியம் தான்டா. பண்ணுவாரு? உங்களுக்கு கனவு வந்துதான் அவன் அவன் கனவு வந்து அவன் சொன்னா சரிங்களா? ஒரு நாள் வந்தா பரவாயில்ல சார். வாரத்துக்கு அவங்களே ஒரே பர்சன் கூடயே வரும். இவங்க திங்கிங் அப்படி திங்க் இருக்கு. பண்றதுதான். நீங்க அத பத்தி அதிகமா யோசிக்கிறீங்க போல. அதனாலதான் அது கனவாவே வருது. சரி அதுக்கு உங்களுக்கு பேர் கனவு தான் வருது, அது சந்தேகம். யதார்த்தமா எதர்ச்சியா வந்துட்டுன்னு வச்சுக்கங்க. அதுக்கு போயிட்டு அவர்கிட்ட எப்படி சண்டை போட முடியும்? இதுல எப்படி லாஜிக் இருக்கு? எனக்கு ப்ளே புரியல. பண்ணீங்கன்னா இவரு என்ன ஓடிடுவாரு. பண்ணுவாரு? இவரோட நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்ன கிடையாது தூக்கி அடிப்பாங்க சார். தூக்கி அடிப்பாங்களா? கனவு வந்ததுக்குலாம் அடிச்சா என்ன நியாயம்? அவன் ஏத்துக்கவே மாட்டான் சார். சிரிப்பான் சார். வெறுப்பேத்துற மாதிரி சிரிப்பான். சிரிக்கிறானி. ஆமா. வெக்கமா இல்ல?